வந்தீர்கள். ಎಷ್ಟು ಜನ ವೇದ ವಾಕ್ಯನ ಓದ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದೀರಿ ಇವತ್ತು? ஒருத்தர் கூட இல்லையா? ಯಾರು ಓದಿಲ್ವಾ ದೇವ್ರ ವಾಕ್ಯನ ಓದಿರೋ ಯಾರಿದ್ದೀರಾ? ஓகே, சரி. இப்போ 3 காரியத்தை சொல்றேன் உங்களுக்கு. 3 ಕಾರ್ಯವನ್ನ ಬಗ್ಗೆ ಹೇಳಿ. 3 முக்கியமான காரியம். முக்கியವಾದ 3 ಕಾರ್ಯ. கேக்குறீங்களா? ಹೇಳ್ತೀರಾ? சொல்லட்டுமா? ಹೇಳ್ಬೋದா? ஓகே, முதலாவது காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, நீங்க வேதத்தை வாசிக்க வேண்டும். ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯನ ಓದಬೇಕು. என்ன பண்ணணும்? ದೇವರ ವಾಕ್ಯನ ಏನು ಮಾಡಬೇಕು? வேதத்தை வாசிக்கணும். ஓதಬೇಕು. ரெண்டாவது காரியம், ரெண்டாவது காரியம் முக்கியமான காரியம். முக்கியவாದ ಕಾರ್ಯ. கேக்குறீங்களா? ಹೇಳ್ತೀರಾ? மீண்டுமாக மறுபடியுமாக ரீரீடிங் தி பைபிள். ಮತ್ತೊಂದು ವಾರ್ತೆ ದೇವರ ವಾಕ್ಯನ ಓದ್ತಾನೆ ಇರಬೇಕು. அது ரெண்டாவது காரியம். ಎರಡನೇ ಕಾರ್ಯ. மூன்றாவது காரியம், மெடிடேட் தி வேர்ட் ஆஃப் காட். ದೇವರ ವಾಕ್ಯನ ಧ್ಯಾನಿಸಿ ಓದಬೇಕು. இதான் 3 காரியம். ಇದೇ 3 ಕಾರ್ಯ. என்ன சொல்லுங்க? முதலாவது காரியம் வேதத்தை வாசிக்கணும். இரண்டாவது மீண்டுமாக வாசிக்கணும். வாசிச்சுட்டே இருக்கணும். ஓத்தானே இருಬೇಕು. வாசிக்கணும். பாருங்க, தேனிலும் தேனிலும் மதுரமான வார்த்தைகள் உள்ள இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை எடுத்து வாசிக்க 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 பாருங்க, நமக்கு அதுல இருந்து கிடைக்கிற அந்த தேன், அந்த நெக்டர். பாருங்க, வேதத்தை 2 விதமா வாசிக்கிறார்கள். ஒருத்தர் பட்டர்ஃப்ளை மாதிரி, ಒಬ್ಬರು ಮಾತ್ರ ಮೇಲ್ನೋಟವಾಗಿ பட்டர்ஃப்ளை, வண்ணத்து பூச்சி, வண்ணத்து பூச்சி மாதிரி. அப்ப அந்த வண்ணத்து பூச்சி கலரா இருக்கும், கலரா இருக்கும். அது தோட்டத்துல உட்கார்ந்து பார்த்தா அது அப்படியே இங்க பறந்துகிட்டே இருக்கும். ஒரு பூல உட்காரும், இன்னொரு பூல உட்காரும், 66 பூர்ல உட்கார்ந்துரும். ஆனா ஒன்னையும் தேன் குடிக்காது. இந்த 66 பூனா என்ன தெரியுமா? 66 ಹೂಗಳು என்னங்கற? 66 ಹೂಗಳು என்னங்கற? புத்தகம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்ப அங்கங்க போறது உட்கார்றது தேன் குடிக்க மாட்டாங்க. அல்லல குடிக்கிறது அது ஜேன் குடியதில்ல. ஆனா பாருங்க, இந்த ஹனி பீ இருக்குல்ல, இந்த ஹனி பீ ஆழமாக பூக்குள்ளே போயிடும். ஆழமா போயிடும். போய் 66 பூர்லயும் உட்கார்ந்து உள்ள கடைசி வரைக்கும் இருக்கிற அந்த நெக்டாரை எடுக்கும். அது எடுத்துக்கொள்ளும். யார் மாதிரி நீங்க வாசிக்கணும் வேதத்தை? வண்ணத்து பூச்சி மாதிரியா, பட்டர்ஃப்ளை மாதிரியா, இல்ல ஹனி பீ மாதிரியா? ஆழத்துக்கு போக வேண்டும். ஆழத்துக்கு போக வேண்டும். ஏனென்று சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் முத்திரை போடப்பட்டு இருக்கிறதா? தானியேல் 12:9 அந்த வார்த்தையை வாசிக்கிறோம். இது முத்திரை போடு, முத்திரை போடு. தேடி வாசிக்கட்டும். தேடி தேடி வாசிக்கிற வாழ்க்கை நமக்கு உண்டா? நீஜஸ் அங்கிள் எத்தனையோ